தாவேகால பெண்கள் நிலை ரொம்ப மோசம். தாகிரான்னு ஒரு அம்மாவை ஒன்றுமே இல்லை, அப்படியே அவங்க அம்மா பட்டமளிப்பு விழாவில் இந்த விருந்தினர்கள் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு புர்கா. உலகத்திலேயே நான் இந்த கலர் புர்கா நான் பார்த்ததே இல்லை. நானும் ஒரு இஸ்லாமியன் தான். எல்லாம் கருப்பு கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் இருக்கும், கருநீளத்தில் இருக்கும். இந்த கலரில் ஒரு புர்கா, அது அது தனியாக அவங்க அவங்க பார்த்தாங்கன்னா நீங்கள் எங்கள் கடைக்கோடியிலேருந்து பார்த்தாலும் தனித்துவமாக இருப்பாங்க. அவங்க தான்ப்பா தாகிரா. எதாவது பேசுவாங்களா? பேசலாம் மாட்டாங்க. அப்படியே பேசணும்னு நினச்சா கூட இவங்க பேச விட மாட்டாங்க. அவ்வளோதான். இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு அம்மா இருக்காங்க, ராஜலட்சுமி. ஒரு அம்மா வந்து இந்த தீர்மானத்தெல்லாம் வாசிப்பாங்க பாருங்கள். ஒரு பேச்சாளர் ஒருத்தவங்க, அவங்க பேராசிரியர் ஒருத்தவங்க, அவங்களாம் அப்படி இந்த மேடை நடக்கிறப்போ மேடையில் அப்படியே தேவை தான். நான் என்ன கேட்குறேன், மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் எங்கேயாவது போகிறது வர்றது பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் கட்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்தை போகும். இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பலருக்கு பேசவே தெரியாது. இன்றைக்கி திமுகவே அந்த நிலைமை தான். நீங்கள் திமுகலாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, வாடகைக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு, அதுலேயும் இப்போ நேற்று கூட பாருங்கள், இவர் பேசியிருக்கார் உதயநிதி. அவருக்கு உதயநிதிக்கு எழுதி கொடுக்குறதுக்கு கவலையே வேணாம், பழைய மேட்ரு அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும்.